வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். உபாகமம் 18ஆம் அதிகாரத்தில் மோசே ஆசாரியர்களை குறித்தும் தீர்க்கதரிசிகளை குறித்தும் பேசுகின்றார். கடந்த அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தில் ஆசாரியர்கள் எப்படியாக இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளுக்கு கஷ்டமான வழக்குகளில் உதவி செய்வார்கள் என்று மோசே சொன்னார். இப்பொழுது அந்த ஆசாரியர்கள் எப்படி உணவு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து உபாகமம் 18ஆம் அதிகாரத்தில் மோசே விளக்குகின்றார். 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகள் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட வேண்டும், அதை அவர்கள் புசிப்பார்கள் என்று மோசே அங்கே விளக்குகின்றார். 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஜனங்கள் பலியிடும் ஆடு மாடுகளில் முன்னந்தொடையையும் தாடைகளையும் இறைப்பையையும் ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும் என்று மோசே அங்கே விளக்குகின்றார். ஏன் இப்படியாக ஆசாரியர்களுக்கு பலிகளிலிருந்து தான் உணவு கிடைக்க முடியும் என்று சொன்னால், 2ஆம் வசனத்தை வாசிக்கிறது போல அவர்கள் சகோதரருக்குள்ளே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியபடியே அவரே அவர்கள் சுதந்திரம் என்று நாம் பார்க்கின்றோம். கவனித்தீர்களா? இந்த ஆசாரியர்களுக்கு கர்த்தரே சுதந்திரமாய் இருக்கின்றார். இதை எண்ணாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, ஆண்டவர் ஆரோனுக்கு நேரடியாகவே இதை சொன்னார். 20ஆம் வசனம், பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்திரித்து கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்க வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கின்றேன் என்று ஆண்டவர் சொன்னார். நண்பர்களே, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கும் ஆண்டவரே சுதந்திரமாய் இருக்கின்றார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 41-42ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, பலவிதமான காரியங்களாலே கவலைப்பட்டு கலங்கின மார்த்தாள் இடத்திலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொன்னார். அதாவது மரியாள் இயேசு கிறிஸ்துவையே தெரிந்து கொண்டாள். நண்பர்களே, இன்றைக்கும் ஒரு விசுவாசிக்கு சுதந்திரம் இல்லாமல் இருக்கலாம், உலகத்தின் நன்மைகள் இல்லாமல் இருக்கலாம், உறவுகளோ வீடுகளோ வசதிகளோ இல்லாவிட்டால் பெரிய சொல்லிக்கொள்ளும் காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை சுதந்திரமாக வைத்தவர்கள் ஒருபோதும் கலங்க வேண்டிய அவசியமில்லை, திகைக்க வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் அவர்களுக்கு உணவையும் மற்ற எல்லா காரியங்களையும் கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அப்போஸ்தலனாகிய பேதுரு விசுவாசிகளுக்கு அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார் என்று சொல்லிவிட்டு 5ஆம் வசனத்தில், கடைசி காலத்தில் வெளிப்படும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார். ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையில் சில காரியங்களை நாம் இழக்க நேரிட்டாலும் கர்த்தரே நமக்கு சுதந்திரமாக இருந்து கர்த்தர் நமக்கு ஒரு சுதந்திரத்தை பரலோகத்திலே வாக்கு பண்ணியிருக்கிறார், நிச்சயம் அதை தருவார் என்கின்ற சந்தோஷமும் ஆறுதலும் தைரியமும் நமக்கு உண்டு. அடுத்தபடியாக உபாகமம் 18ஆம் அதிகாரத்தில் மோசே தீர்க்கதரிசியை குறித்து பேசுகின்றார். ஆனால் தீர்க்கதரிசியை குறித்து பேசும் முன்பதாக 10ஆம் 11ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வருங்காலத்தை குறித்தோ தங்களுடைய நிகழ்காரியத்தை குறித்தோ அறிந்து கொள்வதற்கு எந்த விதமான குறி சொல்லுகிறவர்களையும் நாள் பார்க்கிறவர்களையும் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் சூனியக்காரர்களையும் மந்திரவாதிகளையும் மாயவித்தைக்காரர்களையும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவர்களையும் அவர்கள் அணுகக்கூடாது என்று சொல்லுகின்றார். உண்மையில் அப்படிப்பட்டவர்கள் இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்டவர்களிடத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் போய் கேட்பதற்கு பதிலாக
15ஆம் வசனத்தில் மோசே சொல்லுகின்றார், உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல் ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. 18ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம், உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய சித்தத்தையும் ஆண்டவருடைய வழிநடத்தலையும் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்புவார் என்று சொல்லுகின்றார். நண்பர்களே, மோசேக்கு பின்பதாகவும் ஆண்டவர் சொன்னபடியே ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், எலியா போன்ற அநேக தீர்க்கதரிசிகளை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எழுப்பி தம்முடைய சித்தத்தையும் தம்முடைய வார்த்தையையும் நோக்கத்தையும் வழிநடத்தலையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையினால் திடப்படுத்தப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் உபாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும்போது இந்த தீர்க்கதரிசிகளை குறித்தும் ஒரு எச்சரிப்பை நாம் பார்க்கின்றோம். 20ஆம் வசனம் சொல்லுகின்றது, சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்லத் துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாகக்கடவன் என்று பார்க்கின்றோம். அப்படியானால் சில தீர்க்கதரிசிகள் தங்கள் சொந்தத்திலிருந்து பேசினார்கள், இல்லாவிட்டால் வேறு தெய்வங்களை பின்பற்றி அவர்கள் மூலமாக தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்டவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள். இவர்கள் தேசத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார். நண்பர்களே, நாமும் இக்காலத்தில் இப்படிப்பட்டவர்களை குறித்து கவனமாய் இருப்பது நல்லது. ஆனால் இந்த 18ஆம் அதிகாரத்தில் உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக எழும்ப பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்த்தோம். அதாவது மோசேக்கு இணையாக ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புவார் என்று அன்றைக்கு அவர்களுக்கு வாக்கு பண்ணினார். ஆனால் உபாகமம் 34ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று நாம் பார்க்கின்றோம். நண்பர்களே, அநேக தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேலின் சரித்திரத்திலே எழும்பினாலும் மோசேக்கு இணையானவர்கள் யாரும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கர்த்தர் சொன்னபடியே மோசேயைப் போல ஒருவரை நமக்காக ஆண்டவர் எழுப்பினார். அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவினுடைய சமூகத்திலிருந்து நேரடியாய் வந்தவர், பிதாவோடு கூட ஐக்கியமாய் இருக்கின்றவர், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்னவர். புதிய ஏற்பாட்டில் நாம் பல இடங்களில் நாம் வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய தீர்க்க தரிசன ஊழியத்தை குறித்து நாம் வாசிக்கின்றோம். நண்பர்களே, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு இயேசு கிறிஸ்துவே தேவனின் நேரடியான வெளிப்பாடாய் இருக்கின்றார். இன்றைக்கு நாம் அவருடைய வார்த்தைகளை நம்முடைய வேத புஸ்தகத்தில் படிக்கின்றோம். அவைகள் நேரடியான தேவனுடைய வார்த்தைகள். அவைகளை நாம் படிக்கிறது மாத்திரமல்ல, அதை பின்பற்றக்கூடிய ஒரு அற்புதமான அதிசயமான பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.